வணக்கம். லெமோரியா கலை கல்லூரியிலிருந்து செல்வன். நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வேந்தர் டிவியில வந்த ஒரு நிகழ்ச்சி எடுத்து பார்க்க போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம கலையை பற்றி நம்ம மிக பெருசா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கேரளாவில் உள்ள அந்த பேட்டர்னும் அவங்க செய்யக்கூடிய மாடலையும் காமிச்சிருக்காங்க. இருந்தாலும் எல்லாமே தாய் தமிழகம் தானே, அதனால உங்களுக்கு இதை நாங்க போட்டு காமிக்கிறோம். இந்தியா மொழியாலையும் கலாச்சாரத்தாலையும் பாரம்பரிய பழக்க வழக்கங்களாலையும் வேறுபட்டிருந்தாலும் ஒவ்வொரு மாநிலத்துக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. இந்திய நாடு பல மாநிலங்களை கொண்டு விளங்குற பல இன மக்களை தனக்குள்ள வச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த மக்கள் தன் குழுவுக்குள்ள ஒரு பாரம்பரிய கலை மரபை பின்பற்றி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னை காப்பாத்திக்கவும் தன் இனத்தை தாக்க வர்ற மத்த இனத்தவங்க கிட்ட இருந்து தன்னை தற்காத்துக்கவும் உருவாக்கப்பட்டதுதான் தற்காப்பு கலைகள். இந்த தற்காப்பு கலைகள் மொழியாலையும் கலாச்சாரத்தாலையும் வேறுபட்டிருந்த இந்திய மக்கள் மத்தியில அவங்க பகுதிகளுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கப்பட்டுச்சு. என்னதான் பல மாநிலங்கள்ல இந்த கலைகள் இருந்தாலும் இந்த தற்காப்பு கலைகளோட உருவாக்கம் தமிழர்களால தான் இன்னைக்கும் நமக்கு கிடைச்ச பல வரலாற்று குறிப்புகள் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த தற்காப்பு கலைகள் பல வகைகள்ல கையாளப்பட்டாலும் இதோட முழு நோக்கம் தனிப்பட்ட மனிதனை எதிரிகிட்ட இருந்து காப்பாத்துறதோட மட்டும் இல்லாம தன் இனத்தை நாட்டை எதிரிங்க கிட்ட இருந்து எப்படி தக்க வச்சுக்கிறதுங்கிறதுலதான் இதனோட முழு ரகசியமும் அடங்கி இருக்குன்னே சொல்லலாம். இந்தியாவில பல தற்காப்பு கலைகள் கடைபிடிக்கப்பட்டாலும் நம் தென்னிந்தியாவில பெரும்பாலும் தமிழர்களோட சிலம்பம், வர்மக்கலை, மல்யுத்தம், களரி பயிற்று ரொம்பவே பிரசித்தி பெற்றதா கருதப்படுது. இன்னைக்கு கேரள மாநிலத்துல விளையாடப்படுற களரி பயிற்று நம்மோட அண்டை மாநிலத்தோட பாரம்பரிய கலையா மாறி போன கதைய பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழக பாரம்பரிய தற்காப்பு கலைகளோட வயசு கிபி 2000 நூற்றாண்டுகளுக்கும் மேற்பட்டதா இருக்கலாங்கிறது வரலாற்று ஆராய்ச்சியாளர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு. களரி பயிற்று இது பழந்தமிழகத்துல உருவான ஒரு தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலையாகும். களரின்னும் அடிமுறைன்னும் அழைக்கப்படுற இந்த கலை இன்னைக்கு கேரளாவில அதிக அளவுல பயிலப்படுது. இதனாலேயே இந்த கலை கேரளாவோட பாரம்பரிய கலைன்னு எல்லாராலையும் தவறா கருதப்படுது. இந்த களரி கலையில பல வகையான தற்காப்பு முறைகள் பயிற்றுவிக்கப்படுது. அதுல முக்கியமா பார்க்கப்படுறது களரி பயத்தை அடித்தல். இந்த ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கீழே உள்ள லிங்கை தொட்டு நம்ம சேனலுக்குள்ள வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முழு வீடியோவை பாருங்க.